முதல்ல போடுங்க. பஜ்ஜி மிளகாய் தான் போடு. டேஸ்ட் பண்ணி பாரு. அழகா தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெஜிடபிள் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். அதோட ஷாப் தான் இது. அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. தங்கம் ஹாய் ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? இங்கே பாருங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. பாஸ்தா, நூடுல்ஸ் இதுதான் பாஸ்தா. இங்கே பாருங்க நெஜா கோழின்னு நினச்சிட்டேன். அதை பார்த்துட்டு இங்கே பாரு. இங்கே பாரு. இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பாஸ்தா. அவங்களோட ஃபார்மில் விளையிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பறித்து அவங்களே ஹேண்ட்மேடாக செஞ்சது இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோழி கூட வளர்க்குறாங்க. அதோட எக்ஸ்லாம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹனி கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான ஒரு சிரப் போட்டிருந்துச்சு, ஒரு ஸ்வீட்டான சிரப்பு. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் கோன்லாம் கூட அவங்களே பண்ணி வச்சுருந்த அந்த ஐஸ்கிரீம் கோன் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதான் உண்டியல். இங்கே வந்து தான் நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை இது நம்ம போட்டுடணும். ஏன்னா இது வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நம்மளே நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸாக இருந்தால் நம்மளே பறிச்சுக்கிட்டு அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதையும் செக் பண்ணிவிட்டு நம்மளே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கான அமௌண்ட்டை இங்கே போட்டுட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான அந்த ட்ராலிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இந்த ஃபார்ம் ஃபுல்லாக என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு அதோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு இருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்தோம்னு நினைக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை மாதமே வந்தாச்சு. அப்போ அந்த சீசனில் என்னென்னலாம் போட்டிருந்தாங்களோ அது இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிலாம் நிறையா போட்டிருக்கிறதா அவங்க பேஜில் போட்டிருந்தாங்க. சரி, பசங்களுக்கும் ஸ்ட்ராபெரி பிடிக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் நாங்கள் வந்தோம். பாருங்கள், நேற்று மழை பெஞ்சதில் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் இந்த ட்ராலி இன்றைக்கி எடுக்கல, இந்த பேஸ்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் திடீர்னு மழை பெய்யுது. இன்றைக்கி நாங்கள் வெதர் செக் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம ஸ்ட்ராபெரி பறிக்கலாமா? வாங்க வாங்க, இதை எடுத்துக்கோங்க. என்னை விட என் பசங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பறிக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்கிறதெல்லாம் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சாயராவோட ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே தக்காளி தாங்க. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்தால் பழுத்திருக்கும். பட் இந்த டைம் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல, காயாவே இருக்கு. ஸ்ட்ராபெரி பறிக்கலாம், இது வேண்டாம். இங்கே பாருங்களேன். போடலாம்டா. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாப்போம். வாங்க. வாசனையா இருக்கடா தக்காளி. இங்க வா, இந்த பக்கம் போலாம். இங்க என்ன போட்டிருக்காங்க? சரிடா, பொறுமையா. இதெல்லாம் நிறைய செடி. நல்ல வாசனை வருது. இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா பேசில் லீவ்ஸ் மாதிரி நல்ல வாசனை வந்துச்சு. பட் அது என்ன செடினே தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம்லாம் நிறைய இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, இன்னும் பெருசாகலை. குட்டி கேப்சிகம். இங்க அங்க போய் அப்பாட்டா, இங்க குட்டியோட கத்திரிக்காய் செடி இருக்கு. எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் பாரு. இங்க கத்திரிக்காய் செடி குட்டியா இருக்கு, ஆனா எவ்வளவு பெரிய கத்திரிக்காய். ஏன் அப்பா வெயிட்டே தாங்காது போல. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு. இத்தனோண்டு செடி எவ்வளவு பெரிய கத்திரிக்காய். அங்கெல்லாம் பச்சை மிளகாய் இருக்கு. பச்சை மிளகாய் பறிச்சுக்கலாமா? நான் வந்துட்டு நீ இங்கே நில்ல, அம்மா பறிச்சு கொடுக்குறேன், நீ போட்டு. இது காரம் இருக்குமா என்னன்னே தெரியும். அங்கே நில்லுங்க, நான் பறிச்சு தரேன். கொண்டு போய் கூட கொடு. அம்மா இங்க கொடு. அம்மா பறிச்சு போடுறேன் அதுல. வரேன்டா. ஈரமோ, நான் உனக்கு வேற கூட எடுத்து தரேன் போகும்போது. இங்க பாருங்க அவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. பஜ்ஜி மிளகா மாதிரி சூப்பரா இருக்கு. இந்தடா, பத்திரமா வச்சுக்கோ. இது ஒருவேளை பெருசாகுமோ? நீ பறிக்காத, கண்ணு எரியும். சும்மா இரு. பெரிய மிளகா இருக்கு பாருங்க. இங்க 20 எவ்வளவு அங்க பாரு.
இங்கே நில்லு நீ. அங்க நார்மல் பச்சை மிளகான்னு நினைச்சேன், கடைசியில் அது ரொம்ப பெருசாகும் போல இருக்கு. இது பஜ்ஜி மிளகா தான் நினைக்கிறேன், நல்லா பெருசா இருந்துச்சு. இல்ல அம்மு நீங்க வர வேண்டாம். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. பஜ்ஜி மிளகா தான் போல. சூப்பரா இருக்கு. இது வந்து வெள்ளரிக்காயா? வெள்ளரிக்காய் தானே? தெரியல. வெள்ளரிக்காய் எப்படியா இருக்கும்? வெள்ளரிக்காய் பரங்கிக்காவனே தெரியல. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த செடி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேட்சுக்கும் கரெக்டாக தண்ணி போகிற மாதிரி இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி நிறையா பைப்லைன் வச்சுருந்தாங்க. இது இங்கே மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அந்த ஃபார்மோட எண்டு வரைக்குமே இந்த கனெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபார்முக்கு. இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் செக்ஷன் தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த துலிப் ஃப்ளவர் இருந்துச்சு. இந்த டைம் ஏதோ பிளட் ஆர்கிட் மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப் இருந்துச்சு. ஒரு ஒரு லேயர் தான் இருந்தது. கலர் எல்லாமே பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதுதான் அந்த மூவியில் வர மாதிரி இந்த ஹண்ட் ஃபார் த பிளட் ஆர்கிட்னு ஒரு மூவி இருக்குல்ல, அதில் வர அந்த ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். என்ன பிரைட் கலர், ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ஆரஞ்சு கலர். தண்ணி இருக்கு வராதுன்னு சொல்றேன். ஃபுல்லாவுமே பூதான். வாடாமோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த சாலட்க்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி கீரைலாம் இருந்துச்சு. இங்கே எல்லாமே ஆனியன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த பக்கம் குட்டியாக இருந்தது, இந்த பக்கம் நல்லாவே ஹெல்த்தியாக வளர்ந்து இருந்துச்சு. சரி நம்ம ஆனியன் வீட்டில் இருக்குது, இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பறித்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 பறித்து வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆனியன் கிடையாது, அந்த பிங்க் கலரில் இருக்கும்ல ஒரு பிங்க் ஆனியன், அதுதான் இது. பிங்க் ஆனியன்ஸ். என்னதான் நம்ம கடையில் பார்த்து பார்த்து வாங்கினாலும் இந்த மாதிரி டைரெக்டாக ஃபார்மில் போய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து பார்க்குறதோட ஹாப்பினஸே தனிதாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த சந்திரமுகியில் வர மாதிரி இந்த ஒட்டியானம் வளையல் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளின்னு எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாணி மாதிரி இந்த பட்டர் பீன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களே அது காய்ச்சிருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அது காயோட நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலாக என் ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தனால இது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியல. லக்சம்பர்கிஷ்லேயும் ஜெர்மனியில் மட்டும்தான் போட்டிருந்துச்சு. இது பட்டர் பீன்ஸ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், பார்க்கறதுக்கு இந்த அவரைக்காய் விதை மாதிரி இருக்குது உள்ள பெருசு பெருசாக. இது சமைக்கலாம். மொச்சக்கொட்டைன்னு நினைக்கிறேன். உள்ள வச்சிரு உள்ள வச்சிரு. சரி எதா இருந்தா என்ன, நம்ம புதுசா சமையலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 10-15 பறிச்சு வச்சுக்கிட்டேன். என்னன்னு தெரியாம பறிக்கிற முதல் நானா தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக பிங்க் கலரில் ஒரு குட்டி முள்ளங்கி இருக்குல்ல, அதுதான் இது. வீட்டில் ஆல்ரெடி நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். சரி நான் அதை மட்டும் நான் எடுக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே எல்லாமே முட்டைக்கோஸ் இருந்துச்சு. மழை நிறையா பெஞ்சு வீணாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெஷ் மாதிரி இந்த கவர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கோல் இருந்துச்சு. zucchini இருக்குல்ல, yellow zucchini, green zucchini எல்லாம் இருக்குல்ல, அதுதான். தண்டு இது zucchini எதுனே தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒன்று ஒன்றா சொல்ல என் பசங்களும் கூட எனக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க. அதனால தான் அந்த ஒரிஜினல் ரெக்கார்டில் உள்ள வாய்ஸை அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சிலதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரட் தான் போட்டிருந்தாங்க. அந்த கேரட்டை விட அந்த கேரட் மேலே உள்ள அந்த இலை தான் ரொம்ப அழகாக இருந்தது பஞ்சியாக. ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்தால் வரல, நம்ம கொத்தோடு எடுத்தது சூப்பராக வந்துருச்சு.
இந்த செக்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் பீன்ஸு, கேரட்டு, நூல்கோல், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டோம். பறிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கிட் செக்ஷன் இருந்தது. அதை பார்த்ததும் யாஷு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஓடிட்டா பாருங்க, அங்கே பாருங்க யாஷு. அவ்வளோதான், 1 ஹவருக்கு அவள் ஜாலி. இப்போ விளையாண்டுட்டு அம்மா அதுக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு சிலரால் மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். எப்படியும் ஃபேமிலியோடு வருவாங்க, பசங்களாம் இருப்பாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செட்டப் வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்களும் நல்லா ஹாப்பியாக, பசங்களும் ஹாப்பியாக விளையாடுவாங்க, நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக பறிக்கலாம் பார்த்துக்கோங்க. காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு நீங்களே காசை வெயிட் பார்த்துட்டு போடுங்கும் போதே தெரியுது பாருங்கள் அவங்கள எவ்வளோ பெரிய ஒரு ப்ராட் மைண்டட் பர்சனாக இருப்பாங்கன்னு. இந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த வித வேலி கூட போடலை. இதுவே நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு இந்த ரோட்டில் மேலே ஆடு மாடு எல்லாமே கடிச்சு தின்றுருக்கும். பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்குன்ட்டு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான். ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்கு அவங்களே பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நார்மல் பாக்ஸு, அந்த மாதிரி சின்ன அந்த கப் மாதிரிலாம் கூட இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். அதில் மட்டும் பறிக்கலாமேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. சூப்பராக இருக்கும். நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன்னு ஒன்று புளிப்பா, அதை விட நல்லா இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஸ்ட்ராபெரி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பெருசாக இருக்குது, ஒரு செடியில் சின்னதாக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் பெருசாக என் கண்ணில் போடுதோ அங்கெல்லாம் நான் செக் பண்ணி எடுத்தேன். பறித்து பாக்ஸில் போடுறதுக்கு பதிலாக வாயில் போடுறது தாங்க நிறையா ஜாஸ்தி. ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி நம்ம மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது பசங்களுக்கும் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் வேகமாக ஓடியாராங்க பாருங்கள் சாய்ரா. ஸ்ட்ராபெரினா என் பசங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் தான் கொடுத்து பழக்கினேன். பட் அவங்க ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஹாஃப் ஏரியா, இந்த பக்கம் அந்த பின்னாடி உள்ள அந்த எல்லா ஏரியாவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் போட்டிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா பைப்லைன்ஸ் எல்லாமே வருது தண்ணி ஊற்றுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராபெரி டைரெக்டாக மண்ணில் விழுந்தால் அழுகிடும் பார்த்துக்கோங்க அந்த தண்ணியில் பட்டா. அதுக்காக இந்த மாதிரி மேடு மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. இந்த பிளாக் கலரில் இந்த தார்பாய் மாதிரி போட்டிருக்காங்களே அது எல்லாமே ஸ்ட்ராபெரி கீழே விழாமல் அது அப்படியே அது மேலே வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? அத்தை கிட்ட சங்க செல்லு, அப்பா நல்லா இருக்குன்னு. தங்கம் அது மேலே காலிக்க கூடாது, கீழே வைங்க. ஸோ ஒரு செடி விடாமல் மாறி மாறி எங்கெல்லாம் என் கண்ணில் பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி படுதோ அது எல்லாத்தையுமே தேடி தேடி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து அந்த வாட்டர் சப்ளை வரதுக்காக இங்கே ஏதோ ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியுமே பார்த்து பார்த்து கவனித்து ஒரு சின்ன களை கூட இல்லாமல் அதை எடுக்கிறதுக்கு ஆள்லாம் வேற வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மிஷின்லாம் கூட நிறைய இருந்துச்சு. இந்த வாட்டர் தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே பாருங்கள் அந்த பைப் லைன்லாம் அப்படியே அந்த தார்பாக்கு அடி வழியாகவே அந்த டியூப் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த செடி எல்லாத்தையுமே. எவ்வளோ பிடிச்சிருக்கேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு சாப்பிடுங்க. நான் சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தேன். செம்ம ஸ்வீட். நான் ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இதே மாதிரி குனிஞ்ச மேனிக்கே இருக்காங்க. ஏந்திரிச்ச படம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறாங்க. இத்தனைக்கும் அங்கே ஓனரே இல்லை, இருந்தாலும் எவ்வளோ சின்சியராக ஆக்டிவாக அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். வந்ததுலேருந்தே அவர் குனிஞ்சிட்டே தான் இருந்தார் வேலை பார்த்துட்டு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய அவரைக்காய் இருந்துச்சு. இது அவரைக்காய் மாதிரி தான், ஆனால் நம்ம ஊர் அவரைக்காய் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி திக்காகவும் ஒரு மாதிரி பீன்ஸ் வெரைட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது டேஸ்ட்டுன்னா நான் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும், அவரைக்காய் மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த நான் அவரைக்காய் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான கீரையும் இருந்துச்சு. எப்படி காம்பினேஷன் போட்டிருக்காங்க பாருங்களேன், மெரூன் அண்ட் க்ரீன்னு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட்டு, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் பறிக்க தெரியாமல் சின்ன சின்ன பீட்ரூட்டை போய் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அந்த செடிக்கு மேலேயே கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற மாதிரி பீட்ரூட்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து பறிக்கணும் போல். அதுக்கப்புறம் நானே பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் நல்லா பறிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பரங்கிக்காலாம் பூ வச்சுருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் சூப்பராக நல்லா பெரிய பெரிய பரங்கிக்காயை கூட இருக்கும். என்னோட ஓல்டு வீடியோவில் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோட எண்டில். அதில் நிறையா பரங்கிக்காய் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்களா, இது என்ன மரம்னு பாருங்களேன், இது ஆப்பிள் மரம். நான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் மரத்தை நேரில் பார்க்குறேங்க. அதுவும் இங்கே உள்ள ஆடு, இந்த காற்று, இந்த ஆப்பிள் மரத்துக்கு ஆடாவே பிறந்திருக்கலாம் போலன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கும் போதே.
சரி இந்த ஆட்டுக்கு ஏதாவது இலையை கொடுத்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பீட்ரூட் இலையை கொடுத்தா அது வரவே மாட்டேங்குது. நான் இதை விட நல்லா செழிப்பாத்திங்கிறேன், இதை எடுத்துகிட்டு போன்ற மாதிரியே அது என்னை பார்த்துச்சு. பாருங்களேன், நம்ம ஊர் ஆடாக இருந்ததுன்னா அந்த செவுத்து மேலெலாம் ஏறி கூட நான் முருங்கை இலையை தின்னு பார்த்துருக்கேன். இது என்னென்னா பக்கத்தில் போய் கீரை கொடுத்தாலும் திங்க மாட்டேங்குது. அவ்வளோ ஹெல்த்தியாக நல்ல சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க போல் அதுக்கு. அந்த பீட்ரூட்டை நீயே எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுன்ட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக படுத்து கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய அவரைக்காய் இருந்துச்சு. இந்த பக்கமும் ஃபுல்லாக கேரட் தான் நிறைய போட்டிருந்தாங்க. ஸ்ட்ராபெரியும் கேரட்டு மட்டும்தான் இங்கே ரொம்ப நிறையா இருந்துச்சு. எடுக்கிறேன். இங்க பாருங்க, கேரட், ஸ்ட்ராபெரி, பீட்ரூட், வெங்காயம், நூல்கோல், கொஞ்சம் அவரைக்காய், இன்னும் நிறையா இருக்கு. மூச்சு வாங்குது, நம்மளால நடக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் நம்ம போகும்போது அந்த பூ கூட நிறையா பறித்து வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப பறிக்க வேணாம், நம்மள்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ளவர் வாசு, அதில் மட்டும் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃப்ளவர் ஆசைக்காக மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அதில் 3 கலர்லேயும் பறித்தேன். மெரூன், எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் பறித்தேன். சூப்பராக. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பறிக்கும் போதே அப்படியே இதழ் உதிர்ந்து கொட்டுது. இந்த 2 நாள் ஆன ரோஸ் கொட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப டெலிகேட்டாக இருந்துச்சு இந்த பூ. ஃபைனலாக நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்தோமோ அதோட டீட்டெயில்ஸ் எழுதி அதோட வெயிட் செக் பண்ணிவிட்டு அந்த நோட்டில் எழுதிட்டு அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் அந்த பாக்ஸில் போட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், நான் சொன்னல அந்த ஒரு ஃப்ளவர் வாஸில் வச்சேன். அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருந்துச்சு. இதெல்லாம் தாங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே பார்க்க பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே காட்டிகிட்டு இருக்கும் போதே பாருங்கள், யாஷு ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.